சிவாய நம. சரி சரி. அடியன் சுவாமியும் அடியனும் இல்லத்துடைய சூழலை சுவாமி ஆட்கொண்டதால் வெறுத்து ஒதுக்கி அனாதையாக வீதியில் தள்ளப்பட்டுள்ளேன். இந்த சிவபூஜையில் சிவனடியார்னா அடியனுக்குள்ளார செய்திருந்த சிவத்தொண்டுக்குள் என்னை அறியாமல் திருநீர்லிங்கம் 2 அடி உயரத்தில் ஒரு லிங்கத்தை உருவாக்கிவிட்டு நித்தம் பொழுதும் என்னுடைய பூஜையை கடந்து செய்து கொண்டு எங்களோடு வாழ்க்கை கடந்து வந்தேன். ஆனால் என்னுடைய இந்த செயல்களுக்கு அனைத்து செயல்பாடிலும் என்னை சார்ந்து உள்ளவர்களும் என் குடும்பத்தில் உள்ளவர்களும் என்னை வெறுத்து ஒதுக்கி சிவத்தை தொட்டு பூஜை செய்வது பாவம், இதை செய்வதால் இந்த தவறுகள் அந்த தவறுகள் என்று அனைத்து விதமான தீய வார்த்தைகளால் பேசி சிவத்தை தொடுவது சிவத்தை பூஜிப்பதும் குடும்பத்துக்கு ஆகாது என்று சிவலிங்கத்தையும் அடியேனின் வீதிக்கு தள்ளிவிட்டார்கள். சுவாமியை அனாதையான நிலையில் வைத்து கொண்டு நிற்கதையில் சுவாமிக்கு ஆலயம் கட்டி கடைசி காலத்தில் அவருடைய நித்திய பூஜையை தொடர்ந்து அவருக்கு ஒரு சுபமங்கலத்தை கொடுக்க அடியேன் தனிப்பட்ட முறையில் போராடி கொண்டு காலத்தை கடந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு உறுதுணையாக இன்று அனாதையாக நிற்கும் இந்த அடியனுக்கு இதே நிலையில் என் நிலையில் மனம் உடைந்து யாருமில்லாத அனாதையாக இருக்கக்கூடிய ஒரு அடியார் சுவாமிக்கோசம் தன்னை அர்ப்பணித்த உள்ளவர்கள் இந்த அடியனுக்கு துணையாக நின்று மறுமணத்தை பெற்றுக்கொண்டு இந்த சிவாலயத்தையும் நாங்கள் பூர்த்தி செய்து இவருக்கு கடைசி காலம் வரை உறுதுணையாக அடியனுக்கும் சுவாமிக்கும் உறுதுணையாக இருக்க துணையை தேடின அடியார்களிடம் வேண்டுகோள் வைத்துள்ளேன். இதில் என்னுடைய காலத்துக்கு பிறகு இந்த சிவாலயத்துக்கு பூரணாகதியோடு எனக்கு துணையாக வருபவர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டிய முழு மனம் சுவாமியை பற்றி கொண்டு சுவாமிக்கோசம் அர்ப்பணித்த அடியார்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். அடியனுக்கு துணை இல்லாமல் சுவாமியை கடந்து செல்ல அனாதியாக நடுத்தருவில் வீசப்பட்டுள்ள இந்த அடியனுக்கு உறுதுணை அளிக்க நல்ல அடியார்கள் யாரோ ஒருவர் அனாதியாக இருக்கும் நிலையில் உள்ள ஒரு சிவனடியார் மறுமணம் பெற்றுக்கொண்டு மீதி இருக்கும் காலத்தை சிவபூஜையோடு கடக்க வேண்டும் என்று விருப்பத்தோடு சிவபதமாக இது அடியார்களிடம் கோரிக்கையாக வைக்கிறேன். சிவம் என்ன நிர்ணயித்திருக்கிறதோ நடக்க வேண்டும் என்று சிவத்தை என் கடமையை முடிக்க இந்த குறிக்கோளாக இந்த வேண்டுதலை வைத்துள்ளேன். இந்த நிலையில் யார் இருக்கிறார்களோ இந்த தொலைபேசியின் தொடர்பு